Good morning students. I am MRK. Today 10th maths class chapter 2 numbers and sequences example sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். Example 2.36 very important sum. இது வந்து old syllabusல இருந்தே வந்துக்கிட்டு இருக்குடா தம்பி, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிச்சுக்குங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் ரீட் பண்ணிக்க நல்லா. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 600. அதாவது 300க்கும் 600க்கும் இடையே which are divisible by 7 அப்படி கொடுத்துருக்கு. அப்போ 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடக்கூடிய எண்களை வந்து தனியாக எடுத்து அதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. 300க்கும் 600க்கும் இடையே உள்ள நம்பர்ஸில் 7ஆல் என்னென்ன நம்பரை வகுபடுமோ டிவைட் பண்ணுமோ அந்த நம்பரை ஃபுல்லாக எடுத்து கலெக்ட் பண்ணி எழுதி அதை ஃபுல்லாக சம் பண்ணி எவ்வளவுன்னு கூட்டி சொல்லணும். அது எப்படி நம்ம என்றைக்கு சொல்கிறது? அப்போ நம்ம முதல்ல வந்து ஃபஸ்ட் நம்பர் இது 300க்கு அடுத்த நம்பரோ அல்லது 300 எது வந்து 7ஆல் டிவைட் ஆகும் நம்மளால கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 600 அதுக்கு 600 முன்னாடி என்ன நம்பர் டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்போ பொறுமையாக நிதானமாக கண்டுபிடிச்சின்னா சரியாக வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து ஓல்டு மெத்தடு, இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால தப்பு கிடையாது, இது பண்ணுங்கள், இதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது கொஸ்டின்லேயே எழுதுங்க. எப்போயுமே கொஸ்டினில் புக்லேயே இதில் ஆன்சர் ஷீட்லேயே எழுதலாம். 300 எடுத்துக்கோ, அதை வந்து டிவைட் பண்ணு 7ஆல். 7 4s are 28, ரிமைண்டர் 2 7s are 14, ரிமைண்டரு 6. அப்போ ஏ ஈக்குவல் டு எழுதிடா தம்பி. இதாண்டா ஃபஸ்ட் டேர்மு. 300ஓட இந்த 7 ஆட் பண்ணிக்க. 300 + 7 இது ரூலு. மைனஸ் போட்டு ரிமைண்டரை கழிச்சிடணும். அப்போ என்ன வரும் பாரு, 307ல் 1 போச்சுன்னா 301 அப்படின்றதான் ஸ்டார்டிங் நம்பர். ஓகே, இதில் வந்து டிஃபரன்ஸ் வந்து 7. ஓகே, அதான் 7 டிவைசபிள் பண்ணோம்ல, அதுதான் டிஃபரன்ஸ் 7. ஓகே, இருக்கட்டும். இப்போ லாஸ்ட் நம்பர் நான் கண்டுபிடிக்க போகிறேன். லாஸ்ட் நம்பருக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா 600 7ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஓகே, 7ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 7 8s என்ன வரும் 42, 9 7s are 63. சாரி, 7 8s are என்னது 56. 56. அப்போ என்ன வந்துடும் ரிமைண்டர் 4 0. அடுத்து என்ன வரும் பாரு, 3 7s are 21, 4 7s are என்ன வந்துடும் 28. அடுத்து 7 7s are 49 போயிடும். 6 7s are தான் என்ன வந்துடும் 42 வரும். அதுப்போ 5 7s are போட்டிங்கன்னா என்ன வந்துடும் 35. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ ரிமைண்டரு 5. ரைட். இப்போ இதில் வந்து டைரெக்டாக இங்கே செப்பரேட் பண்ணணும்டா தம்பி. அப்போ லாஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதி 600 -5 அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன வந்துடும் 595. இதுதான் லாஸ்ட் டேர்ம். அப்போ ஒரு சீக்வன்ஸாவது சீரீஸாவது கமா போட்டு எழுதுறத ப்ளஸ் போட்டு எழுதுறதுனா சீரீஸு. 301 + 307 ஆட் பண்ணிக்கோ, 308 + 7 ஆட் பண்ணிக்கோ, 315. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே அப் டு லாஸ்ட் டேர்ம்ன்றது 595. இதுதான் கொஸ்டின் நான் கேட்டது. இதை வந்து அந்த மேலே உள்ள ஸ்டெப் வந்து நானாக செஞ்சுருக்கிறது. ஓல்டில் அப்படி தான் செய்வோம், அதை வச்சு செஞ்சுருக்கேன். சில டீச்சர்ஸ் மாற்றி செஞ்சாங்கன்னா அது செஞ்சுக்க. உனக்கு இது ஈஸியாக இருந்தால் செஞ்சுக்க. டிவைட் பண்ணி இது ரெண்டே ஆட் பண்ணி இது செப்பரேட் பண்ணிடணும். இதில் டேரெக்டாக இதை செப்பரேட் பண்ணிடணும். ஓகே, இப்போ 2 ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணும். கோடு போட்டுக்க. இங்கே n = L - A/D + 1 போட்டு ஆன்சர் முதல்ல எடுத்துட்டு அப்புறம் தான் இங்கே வரணும். இங்கே என்ன ஃபார்முலானா SN = n/2 A + L. அவ்வளோதான். 5 மார்க்ஸ் சம் தம்பி, பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, L வந்து 595 - 301 ஹோல் டிவைடட் பை டிவைசபிள், அதான் நம்பரு டிஃப்ரென்ஸு 7 + 1. ஓகே, ஈக்குவல் டு 595 301ல் மைனஸ் பண்ணோம்னா 4 9 294 வருது. 294 டிவைடட் பை 7 + 1. அடுத்து என்ன வரும் 7 28 மிச்சம் 1 14, 2 7s are 14. அப்போ 42 + 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ என்ன வந்துருச்சு 43. இதுதான் n அப்படின்றது. இந்த எண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போடணும். இந்த இடத்துல போடையில் 43/2 என்னுக்கு பதிலாக ஏ வந்து என்ன 301 + L என்னது 595. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இருக்குது ஈக்குவல் டு 43/2 அடிக்க முடியாது, அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் பாரு 6 9 8 8 9 6.
இது ரெண்டும் அடிச்சிடலாம் ஈவன் நம்பர்னால 4 4 2 சார் 8 தானே, அடுத்து 4 2 சார் 8, 8 2 சார் 16. அப்போ மிச்சம் என்ன இருக்குது 43 இன்ட்டு 448. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. 448 43 8 3 சார் 24, ரிமைண்டர் 2 12 14 மிச்சம் 4 1 4 12 13. அடுத்து என்ன வரும் 32 3 16 19 1 16 17. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டானு பார்த்துக்கேன். 4 6 அடுத்து என்ன வந்துடும் 12 9 அடுத்து என்ன வந்துடும் 1. அப்போ என் ஆன்சர் வந்து 1 9 6 2 4 அப்படின்னு வருது. நிதானமாக ரிலாக்ஸாக கொஸ்டின் ஆன்சர் ரைட்டானு பார்த்துக்கோ, மல்டிப்ளை பண்ணது கரெக்டானு பார்த்துக்கோ. இதுதாங்க தம்பி 5 மார்க் கொஸ்டின். நிதானமாக செய்யணும். இதில் வந்து ரிலேட்டட் சம் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் புக்கிலலாம் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி நம்மளாம் ஜென்ரலாக பழகிக்கிறதுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. 3 டிஜிட் நம்பர்னு சொல்லுவாங்க. 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லி எதில் ஸ்டார்ட் ஆகும் 100லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 3 டிஜிட் நம்பர் 101 இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி 999 முடியும். இந்த மாதிரி கொஸ்டினில் இது 3 டிஜிட் நம்பரில் கேட்பாங்க. விச் ஆர் டிவைசபிள் பை அந்த சம் ஆஃப்னு கேட்டு இந்த ஃபைண்ட் த சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் 3 டிஜிட் நம்பர்னு சொல்லி விச் ஆர் டிவைசபிள் பை 8ன்னு ஒரு சம் இருக்குது, டிவைசபிளில் 9 ஒரு சம் இருக்குது, 11 ஒரு சம் இருக்குடா தம்பி. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்பாங்க. செஞ்சு பார்த்துக்க, ஒர்க் பண்ணி பார்த்து த சம் போட்டு செஞ்சு பார்த்துக்க. ஓகே சார், ஓகேப்பா. அதாவது 3 டிஜிட் நம்பரில் 8ஆல் டிவைட் நம்பரை ஃபுல்லாக ஆட் பண்ணால் என்ன வரும். இதே கொஸ்டின் தான் இந்த 300 and 600 கொடுக்காம இது கொடுத்துருப்பாங்க. இது சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க 3 டிஜிட் நம்பர் அப்படின்னா இது. அப்போ 3 டிஜிட் நம்பரில் என்ன இருக்குது ஸ்டார்டிங்கு 100. அப்போ இங்கே 100 எடுத்து செய்யணும். இங்கே என்ன இருக்குது 999 எடுத்து செய்யணும். 999 எடுத்து எதில் டிவைட் பண்ண சொல்கிறாங்களோ கொஸ்டினில் அதை வச்சு டிவைட் பண்ணி இதே மாதிரி மூவ் பண்ணி இந்த கணக்கு செஞ்சு ஆன்சர் எடுத்து பாரு. தெரில என்கிட்ட வந்து கேளு. ஓகே சொல்கிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.